கிளாஸ்ல நாங்கள் சில விஷயங்கள் பார்த்துக்கிறோம். அதில் இந்த ஒர்க்கை ரெக்கார்டை கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ் அ அதை பார்த்துட்டு இப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த ஒர்க் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி பிஸ்மில்லா உங்களோட ஒதுங்க. நாங்கள் ஓய் தந்த அந்த ஸ்டைலில் நீங்கள் ஓதும் அதான் முக்கியமா. போன கிளாஸ்ல இது ஓதுன தானே? இல்ல எனக்கு ஆ ஒன்றும் சொல்லி தரல. அண்டே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படியா? நான் செகண்ட் இது உங்களோட தேர்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் நாங்கள் அதை முடித்தோம். சரி, ஓகே, நல்லா. இந்த அப்போ உங்களோட செகண்ட் கிளாஸ்ல நாங்கள் வந்து ஃபுல்லாக முடிச்சிக்கிறோம். உங்களை எந்த பாடத்துலேருந்து கொண்டு போகிறது எது நான் படிக்கணுங்கிற சப்ஜெக்டை முடிச்சிக்கிறோம். அப்படித்தானேண்ணா? ஓ, இதுதான் நாங்கள் பேசிக்கலி இந்த பிகினிங் லெவல்ல இருந்தே நாங்கள் போகலாம் என்று பார்த்த பாடம். ம், ம், இப்போ இதில் வந்து நாங்கள் அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுற அந்த பாடம் ஓதுறதுல ஆக பேசிக் லெவலில் உள்ள விஷயங்கள் தான். எழுத்துக்களை நாங்கள் சரியான முறையில் உச்சரிக்கணும். எழுத்து அண்டல்ல எழுத்துக்களை ம், ஒவ்வொரு சொல்ல நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ம், பழகும் சரியான உச்சரிப்போட. அதுக்கு நாங்கள் உங்களை ம், ஃபர்ஸ்ட்டுக்கே உங்களோட பேசிக் சரியான முறையில் பிடிபட்டினா நாங்கள் ஃபாஸ்ட்டாக போயிடும். அதில் ஸ்டார்டிங்கை நாங்கள் டூ ம், லெட்டர்ஸ்லேருந்து உங்களை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போட்டிக்கிறோம். டூ லெட்டர்ஸ்லையும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு சில ஒழுங்கு அளிக்கிறேன். நான் அதை சொல்லித்தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ண சரி. இப்போ இதில் வந்து ம், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் தனித்தனி லெட்டராக நாங்கள் உச்சரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் ம, செகண்ட் ஒன் ந. அப்போ மீம் ஒரு எழுத்துக்கு நாங்கள் ம என்று தனியை உச்சரிச்சிட்டு ஒரு சின்ன ஒரு கெப் கொண்டு விட்டு ந என்றதை உச்சரிப்போம். அதுக்கு பின்னால் என்ன செய்வோம் ம், என்றால் திருப்பி ரெண்டையும் சேர்த்து நாங்கள் மன என்று ஓதுவோம். சரி, இப்படி நாங்கள் ஓதுறதுல இத முக்கியமான காரணம் என்னென்றால் அந்த எழுத்து எங்களோட மனசுல ம், இதை இப்படித்தான் நாங்க உச்சரிக்கணும். ஒவ்வொரு எழுத்தும் இந்த இந்த அமைப்புல தான் நாங்க உச்சரிக்கணும் என்றது எங்களோட மனசுல பதியும். ரெண்டாவது, அந்த தனித்தனி எழுத்தை நாங்க உச்சரிக்கிற அதே உச்சரிப்பை தான் மொத்தமாக ஓதுற சந்தர்ப்பத்திலையும் நாங்க உச்சரித்து பழகணும். இந்த ரெண்டு வேலையும் நடக்கணும். ஒன்று எங்களோட மனசுல பதியணும், ரெண்டு நாங்க அதே உச்சரிப்பை தான் நாங்க முழுமையாக ஓதுற சந்தர்ப்பத்திலையும் நாங்க ஃபாலோ பண்ணணும். விளங்கிட்டா? ம். சரி, எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டை கொஞ்சம் ஓதி காட்டுங்க எப்படி வரும்னு சொல்லி. இப்ப நான் சொல்லி காட்டின மெத்தட்ல ம, நீட்டப்படாது. ம, என்ன நீட்டுறது? ஓகே. ஆ, ம, ந, மன, ஓகே, குட். செகண்ட் ஒன் குட். செகண்ட் எப்படி வரும்? த, த, ஆ, ல, தல, திருப்பி போதுங்க. எப்படி செகண்ட் ஒன்? த, ல, ல, ஆ, ல அல்ல, த ல. த, ல, ஆ, அடுத்து போறேனே சேர்க்கணும் இப்ப. தல, ஆ, தல. தல, குட். தல, தல. மூணாவது வாங்க பாப்போம். வ, ஹ, எப்படி எப்படி மூணாவது? த, தா அல்ல. ஹ, ஹா. அப்படியா? அங்கதான் இங்க பிரச்சனை. த, பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்லையும் எல்லாத்தையும் நீங்க உங்களோட உச்சரிப்பு வடிவத்தை நீங்க அவதானிச்சீங்க என்றால் எல்லாமே ஒரு சரிவான ஸ்டைலா நீங்க உச்சரிச்சுக்கிறீங்க. ம, ந, த, ல. எங்க சரி மா, நா, தா, லா என்று உச்சரிச்சீங்களா? இல்ல. எல்லாமே கீழ் நோக்கி சரிவான ஒரு ஸ்டைல வடிவத்துல நாங்க உச்சரிச்சோம். அப்படித்தானே? ம, ந, த, ல. அப்படித்தானே? அதுல அந்த 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 வித்தியாசம் விளங்குதா? எங்க நீங்க வானத்தை நோக்கி விளங்குது. மா, நா, தா, லா என்று ஓதல்ல. சரி, ஆ, இப்ப நான் மூணாவதுல நான் கவனமா கேட்டுக்கணும். மூணாவதுல முதலாவது இருக்கிற எழுத்துக்கு தானே இந்த எழுத்து வானத்தை நோக்கியே தான் உச்சரிக்கணும். குர்ஆன்ல எங்களுக்கு ஏழே ஏழு எழுத்துக்கள் தான் நீக்கிற அந்த எழுத்துக்கள் மட்டும்தான். இந்த இப்ப நீங்க உச்சரிச்சீங்களே ஹா தான்னு சொல்லி அந்த மாதிரி தடிப்பாக வானத்தை நோக்கி உச்சரிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட எழுத்துக்கள். உண்மையில அது கஷ்டமான எழுத்துக்கள் தான் அது. வானத்தை சும்மா இப்ப நீங்க ஓதுனெல்லாம் எவ்வளவு சிம்பிளா ஓதுனீங்க. இப்ப இந்த எழுத்தை உச்சரிக்க போக நீங்க வேற ஒரு ஸ்டைல்ல லாங்குவேஜ்ல நீங்க ஓத பாக்குறீங்க.
விளங்கினா அது பேல. அப்ப இந்த மூணாவதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வானத்தை நோக்கி உச்சரிங்க. ம். சரியா? சா. சரியா? அப்ப இது வானத்தை நோக்கி வரணும் எப்படி? இது போ என்று வரணும். இது ஒரு எழுத்து. சா. இல்ல தா அல்ல. ம். ம். எப்படி? வானத்தை நோக்கி வாய் ஃபுல்லா எடுக்கும். சும்மா தேன்னு தானே சொல்லும். தே தாண்டு சொல்றமே. அந்த தாண்டு செல்றது ம். ஒரு இந்த வளைவுலாம் வரும். இதை நீங்க மாத்தணும் வானத்தை நோக்கி. போ விளங்க சொல்றது. போ. போ. அப்ப அந்த இடத்துல வந்து பாருங்க எங்கட வாயில வடிவம் எப்படி வரும் என்றால், வாய் ஃபுல்லா நாங்க தண்ணி எடுத்துக்கொண்டால் எங்கட ரெண்டு கன்னங்களும் ஒரு குவியலான ஒரு 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 ஸ்டைலுக்கு வருமே, அந்த அமைப்புக்கு இந்த எழுத்தை உச்சரிக்க போக வரணும். போ. போ. எஸ், நீட்டாம வரக்கூடாது, நீட்டக்கூடாது, அடுத்த ஸ்டெப் அதில் போ. ஆனா அடுத்து பக்கத்துல வந்த எழுத்து வந்து அப்படி போக இயலாது. இந்த எழுத்து இது ம். ஏற்கனவே உச்சரிக்கிற அதே டிசைன்லாம் வைக்கணும். இப்ப எப்படி வரணும்? ஆ. ஹவா ஹே எப்படி வரணும்? ஹா. ஹா இல்ல. ஹாண்டா மேலுக்கு போகுது. ஹா எங்க போகுது? மேலுக்கு போகுது. ஓ, மீன். அப்ப கீழுக்கு மாத்தினால் அதுல உச்சரிப்பு வர வேண்டியது எப்படி? ஹ அ. இல்ல. ஹ எப்படி? ஹ. ஹ. இப்ப நீங்க ஹான்னு சொல்றீங்க தானே, அந்த ஹாவை ஹேண்டு பண்ணிங்க எப்படி? இந்த இப்ப ல என்று ஓதினது போல த என்று ஓதினா அதே வடிவத்துக்கு ஹ என்று ஓதினா சரி. ஹ. அவ்வளவுதான். இப்ப நீட்டப்படாது. துவ ஹ துவ ஹ. போ. ஹ. ஆ ரெண்டையும் சேருங்க இப்ப. ஆ போஹா. சவுண்ட் கேட்கல. சேர்த்து ஓதுறி எப்படி? இப்ப நீ தனித்தனியா ஓதுனீங்க சரி. துவ ஹ. துவாவை வானத்தை நோக்கியும் ஹேவை பணிச்சும் துவ ஹ என்று சொல்லிட்டீங்க. இப்ப ரெண்டையும் சேர்த்தா எப்படி வரும்? தா. தா. இல்ல, ரெண்டையும் சேர்க்கணுமே. துவ ஹ எப்படி வரும்? துவா. ஹ. ஆ இப்ப விளங்குது அந்த எப்படி நாங்க ஓதணும்னு சொல்லி ஸ்டைல். ஆ. சரி, கொஞ்சம் துவா. இது போக போக பழகும். பழகி கொள்ளையிலும் ரெண்டாவது கட்டாயம் நீங்க ஓதிருந்த பகுதிகளை ரெக்கார்டிங் கேட்குற நேரம் இது என்ன பேட்டர்ன் எப்படி டிசைன் வருதுங்கிற நீங்க ஓதுறது நீங்க கேட்கணும். இப்ப நான் சொன்னேனே, நீங்க மா அண்டு ஓதல்ல ம அண்டு ஓதுனீங்க அது சரி என்று சொன்னேன். தா அண்டு ஓதுனதை பிளண்டு சொன்னேன் அது வானத்தை நோக்கி கூர்மையாக நேரடியாக வரக்கூடியது. துவா என்று சொன்னேன். திருப்பி ஹாண்டு ஓதப்படாது, ஹ பணியணும் என்று சொன்னேன். இப்ப இதெல்லாம் நாங்க கேட்கணும் கட்டாயம். எங்களுடைய ஓதல் அந்த வடிவங்களை கேட்கிற நேரம் நாங்க மாத்தி பிடிச்சு கொள்ளையிலும். சரி, இப்ப ரெண்டாவது எழுத்துக்கு வருவோம். நாலாவதுல இந்த எழுத்துக்கிறே இதுவும் இந்த துவாவை போல வானத்தை நோக்கி உச்சரிக்கப்பட வேண்டிய மற்றும் ஒரு எழுத்து, அடுத்த எழுத்து. இன்றைய பாடத்துல நாங்க ரெண்டே ரெண்டு எழுத்துக்களை மட்டும்தான் அந்த மாதிரியான எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்றதுக்கு இருக்கிறோம். நாலாவது எப்படி வரும்? முதலாவது இருக்கிற எழுத்து லோ. இல்ல, ஸ்வா. எப்படி வரும்? சோ. ஸ்வா. சோ. அது சுவாது. சுவாது தடிப்பாக வரும். சீ தானே. சீனை நாங்க சேண்டு உச்சரிப்போம். சீன் ச. அந்த அதை வானத்தை நோக்கி உச்சரிக்கிறோம். ஸ்வா. சோ. ஸ்வா. லோ. சோ. ஸ்வா. அடுத்த அலிஃப் அடுத்து பக்கத்தில் உள்ள எழுத்து என்ன? பாப்பமே. ஏ. ஏ. மாஷா அல்லாஹ். ஏ. இது என்ன எழுத்து? என்ன எழுத்து இது? உச்சரிக்க வேணாம். என்ன எழுத்து? ஹா. ஆ. அலிஃப். அலிஃபா ஹா. பேயா தேன் தெரியுமா உங்களுக்கு? அப்படி தெரியுமே. என்ன எழுத்து? ஆ, ஏ. 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 இது ஏ இல்ல. இதுதான் நான் சொல்லி தர போற விஷயம். மேலுக்கார ஒரு எழுத்து வந்துக்கிறாரு, இவர் தான் அந்த எழுத்து. என்ன எழுத்து இது? ஹா. ஹா. ஆ. ஆ அலிஃப் ட சவுண்ட். அலி. வெரி குட். அப்போ அலி. ஆ. அலிஃப் ட சவுண்ட பாருங்க. அலிஃப் பல வடிவங்கள்ல குர்ஆன்ல வரும். நாங்க குழம்பிக் கொள்ள கூடாது. இப்படி வந்தாலும் அலிஃப் தான். ம். அலிஃப் ட சவுண்ட் தான். இப்படி வந்தாலும் அலிஃப் ட சவுண்ட் ம். தான். ஒரு இடத்துல இப்படி வந்து ம். இங்கனைக்கு அலிஃப் ஹம்சா போட்டாலும் அலிஃப் ட சவுண்ட் தான். அலிஃபுக்கு மேல அவரை போட்டாலும் அலிஃப் ட
சவுண்ட் தான். இப்படி பல வடிவத்துல வருவார். ம். சரியா? இப்ப மூணா நாலாவது எப்படி வரும்? ஸ்வ அ வா அ ஆ இல்ல, வா ஆ அ இல்ல. ஆண்டா வானத்தை நோக்கி போகுது. ஆண்டாங்கிற வாய் என்ன செய்யுது? நேரா வானத்தை நோக்கி துறக்குது. அதை மாத்துங்க. ஏ ஆ ஏ என்று மாறணும். அ எஸ். இப்ப பாருங்க, இப்ப அ ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ இல்ல. அ மூணாவது பாருங்க, நாலாவது ஸ்வ அந்த எழுத்தை மட்டும் நாங்க ஸ்வ வானத்தை அ நோக்கி தூக்குறோம். அடுத்த எழுத்துக்களை நாங்க நார்மலான ஸ்டைல்ல கீழ் நோக்கி சரிவாக மிச்ச சிம்பிளா நாங்க பிராக்டிஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி இப்படி ஓதிக்கிறேன் இல்ல தானே? இப்படி வேறுபடுத்தி எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா? பிராக்டிஸ் இந்த இப்படி பிரிச்சு சொன்னதுக்கு ஓரளவு ஒரு அந்த ஏனோ அந்த எழுத்துக்களை வந்து அடிப்படை எழுத்துக்களை தெரிஞ்சு கொள்ளணுங்கிறத சொல்லி கொடுத்து ஆ ஆ அப்படி இப்ப நீங்க இப்ப நான் சொன்ன இப்ப தாவை நீங்க வானத்தை நோக்கி சொல்லுங்க, ஹாண்டு சொல்ல வேணாம், ஹேண்டு சொல்லுங்க, இந்த மாதிரி வேறுபாடுகளை பழகிறீங்களா? இல்ல 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 அது இல்ல. இல்ல. எனவே இது கொஞ்சம் ஸ்டார்டிங் டஃப் ஆகும். ஆனா அந்த ஓதல் பிடிச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கொரோனா ஓத போக இதெல்லாம் சிம்பிளான விஷயமா போய்த்திடும். அன்னை கட்டாயம் என்ன செய்யணும் என்றால், சின்ன சின்ன சூறாக்களை போட்டு கேட்கிற நேரமும் இதை ஃபாலோ பண்ணி கேட்கணுமா? ம், அப்பதான் அந்த எழுத்துல வடிவங்கள் மனசுல பாதி, இல்லாட்டி மனசுக்கு படாது. கஷ்டமா தான் நிற்கும். ம், சரி, இப்ப ம். மூணாவதுல நாலாவதுல மட்டும்தான் உங்களுக்கு வல்லினமான எழுத்துக்கள் இதுதான். அஞ்சாவது நார்மல் ட்ரெக் பாப்போம். இப்ப அஞ்சாவது எப்படி ஓத சொல்லுங்க பாப்போம். க ல க ல மாஷா அல்லாஹ். அந்த க இழுக்க கூடாது. க அல்ல, கெ. க க ல க ல ஆ கேல. சரி, இப்ப நான் ஒரு வேலை க ல தரேன். உங்களுக்கு இன்னொரு வேலை ஒன்று தரேன். இந்த பாடத்துல எல்லாமே நார்மலான எழுத்துட்டு உச்சரிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்தை நோக்கி உச்சரிக்கப்படாது. அதான் மீனிங். நார்மலா நார்மலா உச்சரிக்கணும். சரியா? நீங்க முதலாவது என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்க ஓதுனதையும் நான் உங்களுக்கு திருத்தினதை பிராக்டிஸ் பண்ணி தந்ததை நீங்க பிறகு சரியா உச்சரிச்சு நான் சரின்னு சொன்னது எல்லாத்தையும் கவனமா கேட்கணும். ம், நான் ஓதி தந்ததை ம், விடவும் நீங்க ஓதுனதை கேட்கணும். ம், நீங்க எப்ப ஓதினத்தை நான் பிழைன்னு சொல்லிக்கிறேன், எப்ப நீங்க ஓதினத்தை நான் சரின்னு சொல்லிக்கிறேனுங்கிறத கேட்கணும் முதலாவது. அதுக்கு பின்னால இந்த ம், பாடம் உங்களுக்கு வெரி கிளியர். நான் இதெல்லாம் இப்படித்தான் ஓதணும் என்றதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பண்ணி கிளியர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த பாடத்தை எனக்கு பிழை இல்லாம பிராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். கிளாஸ்ல வந்து எந்த ம், ஒன்றையும் இரண்டு தடவைக்கு மேல, ஒரு தடவைக்கு மேல பிராக்டிஸ் பண்றதுக்கு இல்ல இது இப்படி வரும், இல்ல இல்ல இது இப்படி வரும், நான் இது இப்படி உச்சரிச்சிட்டேன், இல்ல இப்படி வரும் என்று குழம்புற லெவலுக்கு வராம வரணும் இன்ஷா அல்லாஹ். ம். சரியா? இது ரெண்டையும் செஞ்சுட்டு வாங்களா? ரெக்கார்டை கட்டாயம் கேளுங்க. இந்த பாடத்துல எந்த ஒரு வல்லின சரி. எழுத்துக்களும் இல்லைங்கிறது முக்கியம். நல்லா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ம்.